செக்ஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காவல்துறையில பார்த்துருக்கிறேங்க 12 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. 12 செக்ஷன். அவங்க எந்த காலத்திலயும் வெளியே வரக்கூடாது அப்படி. அவங்க வெளியே வந்துருவாங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அடுத்த பேர்ல கொண்டு வந்துடணும். பட் காவல்துறையினுடைய பிளான சொல்றேன், அவங்க வெளியே வரவே கூடாதுன்னு 12 செக்ஷன். பாஜக நிர்வாகிகள் மீது போலியான வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். கட்டுறது, உரிமையோட கட்டுறது, அந்த மாதிரி ஒரு கயிறு காவல்துறைக்கு கட்டி இருக்கின்றோம். அதை பார்த்துங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? 10 பேர் அரெஸ்ட், அதுல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க 6 பேர், 2 பேர் அப்ஸ்காண்டிங். செக்ஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காவல்துறையில பார்த்துருக்கிறேங்க 12 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. 12 செக்ஷன். அவங்க எந்த காலத்திலயும் வெளியே வரக்கூடாது அப்படி. அவங்க வெளியே வந்துருவாங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அடுத்த பேர்ல கொண்டு வந்துடணும். பட் காவல்துறையினுடைய பிளான சொல்றேன், அவங்க வெளியே வரவே கூடாதுன்னு 12 செக்ஷன். காவல்துறை சகோதரிகள் 3 பேர் போய் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கொடுத்துருக்காங்க பாருங்க. காவல்துறையினுடைய லேடி போலீஸ் அவங்க போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெண்களை ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கும் ஒரு செக்ஷன் அந்த 10 பேருக்கு மேல. இதெல்லாம் அநியாயம் இல்லைங்களா? அதாவது ஒரு சட்டமும் தர்மமும் எதுக்கு இருக்குன்னா உங்கள் பணியை செய்வதற்காக இருக்கு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 பெண் சிப்பந்திய என்னை ஹராஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறோம். காவல்துறையில பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதே மரியாதை கொடுக்கணுங்கிறோம், பெண்ணுக்கு அதே கம்பீரம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கொண்டு போய் எங்களை ஹராஸ் பண்ணாங்கன்னு அந்த 10 பேருக்கு மேல நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல அவர்களுக்கு ஒரு மானம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. அது இல்லாம பொது சொத்தை சேதம் விளைவிச்சாங்க, 15 நாளைக்கு ரிமாண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, செக்ஷன் போட்டதுல 12 செக்ஷன், அதுவும் தவறு. ஏன்னா எப்படியாச்சும் உள்ள அனுப்பணும். அதனால ஒன்றொன்றை நான் சொல்றேங்க, அப்படி எதற்காக, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க போய் யாரும் மேல கையை பிடிச்சி இழுத்தாங்களா? ஹராஸ்மெண்ட்ங்கிறது கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஒரு பெண்ணை பலவந்தமாக துன்புறுத்தினார்கள் என்பதற்கு தான் ஹராஸ்மெண்ட் செக்ஷனே இந்தியாவில் போடுவாங்க. ஒரு போராட்டத்தில் ஆண் காவல்துறையும் இருக்கிறாங்க, பெண் காவல்துறையும் இருக்கிறாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய 10 நபர்கள் தவறா அந்த பெண் காவல்துறை அதிகாரியோ சிப்பந்தியோ தவறா அவங்களை தொட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் போட்டா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? சமுதாயம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கும்? ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பெண் ஹராஸ்மெண்ட் போட்டா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படி என்ன தவறு செஞ்சாங்க? எங்க ஊர்ல அது எங்க குப்பையே கிடையாது. ஒரு குப்பை நாங்க போடல, 1 கிராம் குப்பை நாங்க போடல, ஒரு பாலித்தீன் பைய கூட நாங்க போடல. எங்கேயோ போட்ட குப்பையை கொண்டு வந்து எங்க ஊர்ல கொட்டுறீங்களே, எங்க ஆடு மாட்டு தண்ணி என்ன ஆகும்? ஏன் நான் குடும்பத்தில் நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன்? கேட்பது நியாயம். திருப்பூர் மக்களையும் நாம தப்பு சொல்றது இல்லைங்க. காரணம் அவங்க வரி கட்டிட்டாங்க. அந்த வரிக்கு இவங்க தான் வேலை செய்யணும். அவங்க வரி கட்டுறாங்க, குப்பை வரி கட்டுறாங்க. நீ இடையில இருக்கிறால் பணம் சம்பாதிப்பதற்காக 470 டன் குப்பையை நீ எடுத்துக்கொண்டு போய் நைசா முதலீடு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.